ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு தி டிஎன் பேங்கர்ஸ் யூடியூப் சேனல். எல்லோருக்கும் இனிய புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். 2026ல் வரக்கூடிய எக்ஸாம்ஸுக்கான டேட்ஸ் நமக்கு கிடைச்சிருக்கு ஃப்ரெண்ட்ஸ். நம்ம சொல்லியிருந்தோம் இல்லைங்களா, 2 டேட் புக் ஆகிருக்கு. அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. எந்த எக்ஸாம்ஸுக்குன்னு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. பட் இந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குது அப்படிங்கிறது இப்போ உறுதியாயிடுச்சு. ஆகாஷ் ஜாதவ் சாரும் கன்ஃபார்ம் பண்ணிட்டாங்க. எனக்கு ஆல்ரெடி ஒரு சோர்ஸ் மூலிமா இந்த 2 டேட்டும் புக் ஆகிருக்கு சில எக்ஸாம்ஸுக்கு. பட் எந்த எக்ஸாம்ஸுக்குன்னு இன்னும் தெரியல அப்படின்னு இருந்தோம். நம்ம என்ன எக்ஸ்பெக்ட் பண்ணுறோம் அப்படின்னா, எல்பிஓ எக்ஸாம் இந்த டேட்டில் எல்பிஓ எக்ஸாம் அப்படி இல்லைனா யுஐஐசி எக்ஸாம் வர வாய்ப்பு இருக்குது. இது நம்ம ஆல்ரெடி எக்ஸ்பெக்ட் பண்ண மாதிரி ஆர்பிஐ அசிஸ்டன்ட் டேட்டாக இருக்க வாய்ப்பு இருக்குது. சரிங்க சார். இது என்ன எக்ஸாம் இந்த டேட்டில் எக்ஸாம் இருக்குது, அதுவும் அதிகமான வேக்கன்சி. ஏன்னா ஒரே எக்ஸாம் 3 நாள் 2 நாள் நடத்துகிறாங்கன்னா அதிகமான வேக்கன்சி இருந்தால் மட்டும்தான் அப்படி நடத்துவாங்க. அப்போ அது பிக் வேக்கன்சி எக்ஸாம்ஸ் அப்படின்னு நமக்கு தெரியும். இன்னொரு புது எக்ஸாமு ஆட் ஆகிருக்கு. ஜூலை 12 ப்ரிலிம்ஸு, ஆகஸ்ட் 23 மெயின்ஸு. இது எனக்கு தெரிஞ்சு எய்தர் இன்சூரன்ஸ் ஏஓ ஆர் அசிஸ்டண்ட் அசிஸ்டண்ட்டோடைய இன்சூரன்ஸ் எக்ஸாம் இருக்க வாய்ப்புகள் அதிகமாக இருக்குது. ஓகேங்களா? இது எல்லாமே அப்கமிங்கில் வரக்கூடிய எக்ஸாம்ஸ். கன்ஃபார்மாக வரக்கூடிய எக்ஸாம். இந்த டேட்டில் இந்த எக்ஸாம் வரும் அப்படிங்கிற மாதிரி ஒரு 4 எக்ஸாம் இருக்குது. ஐடிபிஐலேருந்து வருஷத்துக்கு 2 டைம் எடுத்துகிட்டு இருந்தாங்க. கொஞ்ச நாளாக ரெக்ரூட்மெண்ட்டே இல்லாமல் இருந்துச்சு. நம்ம சேனலில் நிறைய பேர் கேட்டுட்டு இருந்தீங்க. ஸோ உங்களுக்கான அப்டேட் தான் இது. அண்ட் அது இல்லாமல் சில எக்ஸாம்ஸ் இருக்குது. அதோடைய அப்டேட்டும் நம்ம பார்ப்போம். ஓகேங்களா? பிஓபி ஆல்ரெடி அப்ளை பண்ணியிருந்தீங்க இல்லையா? 22 பிப்ரவரி எக்ஸாம் இருக்குது. 22 மார்ச் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. மேபி அது எல்பிடியாக இருக்கலாம். இல்லை எக்ஸாம் ப்ராசஸில் ஏதாச்சும் அப்டேட் வருதா, நான் உங்களுக்கு இது கிளாரிட்டியோடு உங்களுக்கு நான் ஃபியூச்சரில் அப்டேட் பண்ணுறேன். தனியாக பிஓபி பியூனுக்காக. ஓகேங்களா? 22ல் பிப்ரவரியில் எக்ஸாம் இருக்கலாம் அப்படிங்கிறது இப்போதைக்கு அப்டேட். ஐடிபிஐ எக்ஸாமில் என்னென்ன மாதிரியான எக்ஸாம்ஸ் வருஷம் வருஷம் வரும் அப்படின்னா, 4 எக்ஸாம். எக்ஸிக்யூட்டிவ்க்காக இஎஸ்ஓன்னு சொல்லுவாங்க, ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜர். அதே ஜூனியர் அசிஸ்டன்ட் மேனேஜருக்கு இன்னும் 2 கேட்டகரி இருக்குது. அக்ரி வெர்ஷனில் ஒரு கேட்டகரி. அண்ட் இதே போஸ்ட்டை பிஜிடிபிஎஃப் அப்படிங்கிற ஒரு கோர்ஸை நம்ம போய் மணிப்பால் யூனிவர்சிட்டியில் படிக்கணும். அதுக்கப்புறம் நம்ம இந்த போஸ்ட்டுக்கு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும். இந்த எக்ஸாம் டைரக்ட் ஜாயினிங். இது வந்து கோர்ஸ் படிச்சுட்டு ஜாயின் பண்ணுறது. ரெண்டுமே ஒரே ரோல் தான். இது என்ன படிச்சுட்டு போவோம். இந்த எக்ஸாம் கிளியர் பண்ணுறது ஈஸி. இது அதை விட ஈஸி. ஓகேங்களா? ஏன்னா இது நிறைய பேர் அப்ளை பண்ண மாட்டாங்க, எழுதவும் மாட்டாங்க, எழுதுனா ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஏன்னா இதில் ஜாயின் பண்ணிட்டு போயிடுவாங்க, இல்லைனா ஸ்கிப் பண்ணுவாங்க. மேக்ஸிமம் ஐடிபிஐ ப்ரைவேட் பேங்க் அப்படிங்கிறதுனால நீங்கள் எக்ஸாம் இது அப்ளை பண்ணுற கவுண்ட்டே கம்மியாக இருக்கும். உங்களுக்கு கண்டிப்பாக ஒரு வேலை வேணும். 2026ல் எனக்கு ஃபேமிலி கொஞ்சம் கஷ்டமான சூழ்நிலை, எனக்கு கண்டிப்பாக வேலை வேணும் அப்படின்னா இந்த ஐடிபிஐ எக்ஸாமை எழுதலாம். இதற்கான ஏஜ் லிமிட் என்னவா இருக்கும் அப்படின்னா 25 வயசு வரை. சார் எனக்கு 27 வயசு ஆகுது, நான் ஓபிசின்னு அப்ளை பண்ணலாம். 28 வயசு வரை ஓபிசி அப்ளை பண்ணலாம். 30 வயசு வரை எஸ்சி எஸ்டி அப்ளை பண்ணலாம். சரிங்களா? 25ன்றது ஜென்ரலுக்கு. அதுலேருந்து நமக்கு வழக்கமாக கேட்டகரி வைஸ் நமக்கு ரிலாக்ஸேஷன் கொடுப்பாங்க இல்லையா? ஓபிசிக்கு 3, அப்புறம் இவங்களுக்கு யாருக்கு எஸ்சி எஸ்டிக்கு 5, அதை எக்ஸ்டெண்ட் பண்ணி கொடுப்பாங்க. 30 வயசு வரை எஸ்சி எஸ்டிக்கு எலிஜிபிள். இந்த எல்லா எக்ஸாம்ஸுக்குமே. ஓகேங்களா? இந்த 4 எக்ஸாமுக்குமே கொஞ்சம் ப்ரைவேட் பேங்க் வேலை அப்படிங்கிறதுனால டார்கெட்டு ப்ரெஷர் அதிகமாக இருக்கும். ஆனால் நீங்கள் ஒரு இல்லை சார், நான் ப்ரெஷர்லாம் ஹேண்டில் பண்ணிப்பேன், எனக்கு வேலை தான் முக்கியம், எனக்கு இப்போதைக்கு பேங்கிங் எக்ஸாம் கிளியர் பண்ணுறதுல டவுட்டாக இருக்குது, இல்லை கஷ்டமாக இருக்குது, ஃபேமிலி சுச்சுவேஷன், அந்த மாதிரி ஹஸ்பண்ட்ஸ்க்கு இந்த எக்ஸாம் ஓகே. இன்னும் சில பேருக்கு யாருக்கு அப்படின்னா, இப்போ தான் சார் நான் பேங்க் எக்ஸாமே எழுத வந்திருக்கேன், எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், பேங்க் எக்ஸாம் எழுதி எனக்கு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் வேணும் அப்படின்றவங்களுக்கு இது சூப்பரான ஒரு எக்ஸாம். இப்போது நம்ம ஆர்ஆர்பி கிளர்க்குக்கு கண்டென்ட் எடுத்துகிட்டு வரலாம் நான் சொன்னேன் இல்லைங்களா? படிப்போம் இல்லையா? ஆர்ஆர்பி கிளர்க்கு, ஆர்பி அசிஸ்டன்ட் கிளியர் பண்ண, ஆர்பி அசிஸ்டண்ட்டுக்கு ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாலும் இது வரமாட்டீங்க. அப்போ நீங்கள் வேறு லெவலில் இருப்பீங்க, இதெல்லாம் சூஸ் பண்ண மாட்டீங்க. பட் பிகினர்ஸ், இந்த சின்ன லெவலில் இப்போ தான் ஆரம்பிச்சிருப்பீங்கள்ல, உங்களுக்கு ஒரு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸ் வேணும், ஆர்ஆர்பி கிளர்க்கு இன்சூரன்ஸ் அசிஸ்டன்ட் மெயின்ஸ் லெவலாக எழுதி பார்க்கணும், ப்ரிலிம்ஸ் கிளியர் பண்ணாமல் நான் ஒரு மெயின்ஸு மாடரேட் லெவல் மெயின்ஸை எழுதி பார்க்கணும் அப்படிங்கிறவங்களுக்கு இது ஒரு டைரக்ட் ஆப்பர்ச்சுனிட்டி. ஒரே சிங்கிள் எக்ஸாம் தான், ப்ரிலிம்ஸ் மெயின்ஸ் எல்லாம் கிடையாது. இந்த எக்ஸாமை நீங்கள் எழுதுறதுனால ஆர்ஆர்பி கிளர்க் எக்ஸாமும் எல்பிஓ எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரையலாக இருக்கும். ஓகேங்களா? ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸு, இன்சூரன்ஸ் மெயின்ஸு, அதுக்கப்புறம் இந்த எல்பிஓ, இந்த மாதிரி எக்ஸாம்ஸ்க்கெல்லாம் ஒரு ட்ரையல் மாதிரி இருக்கும்.
அண்டு நீங்க பேங்கிங்கில எந்த மாதிரி டாபிக்ஸில ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, எந்த மாதிரி டாபிக்ல வீக்கா இருக்கீங்க அப்படிங்கிறத அனலைசிஸ் பண்ணவும் இது உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். கம்ப்யூட்டர் ஆல்சோ இருக்கு. ஸோ இத நான் 2 விதமான ஆஸ்பிரண்ட்ஸ்க்கு சஜெஸ்ட் பண்ணுவேன். இதில நீங்க ஜாயின் பண்றீங்களோ இல்லையோ அப்ளை பண்ணி எழுதுங்க. எழுதிட்டு நீங்க டிசைட் பண்ணிக்கோங்க ஜாயின் பண்ணலாமா வேணாமான்னு. இது உங்களுக்கு நல்ல ஒரு எக்ஸாம் எக்ஸ்பீரியன்ஸையும் நீங்க யாரு என்ன ஸ்டேஜ்ல இருக்கீங்க. ஏன்னா இதுக்கப்புறம் தான் நமக்கு ஜெனரல் பேங்கிங் அடுத்த வருஷத்துக்கான பேங்கிங் எக்ஸாம்ஸ் எல்லாம் வரப்போகுது. இந்த எக்ஸாம்ல பண்ணக்கூடிய நீங்க பெர்ஃபார்மன்ஸ வச்சு அப்கமிங் எக்ஸாம்ஸ்ல நெறைய கரெக்ஷன்ஸ நீங்க பண்ணி அதுலேருந்து நம்ம படிச்சு பாஸ் பண்ணவங்கள நான் நெறைய பேர் பார்த்துருக்கேன். என் ஃப்ரெண்டு ஒருத்தர் யூகோ பேங்க்ல இருக்காரு. அவர் ஐடிபிஐ எக்ஸாம் போய் எழுதி தான் ஒரு அப்கிரேட் ஆனாரு. ஒரு பிகினர்லேருந்து ஒரு சூப்பரான ஒரு ஆஸ்பிரண்ட் அப்கிரேட் ஆகுறதுக்கு அவர் ஐடிபிஐ எக்ஸாம் 3 எக்ஸாம் தொடர்ந்து எழுதினாரு. இந்த மாரி 3 ஃபார்மேட்ல வந்துச்சு. பிஜி அக்ரி கேட்டகரி அப்ப இல்ல. ஓகேங்களா? மத்த 3 இருந்துச்சு. அத எழுதினாரு. ஓகேங்களா? அப்ப இந்த ஃபார்மேட்ல இல்ல. ஆம் எ எக்ஸிக்யூட்டிவ், ஏஎம், ஏஎம்ஏ, பிஜிடிபிஎம் இந்த 3 எக்ஸாம் இருந்துச்சு அப்ப. ஓகேங்களா? ஏஎம் தான் ஜேஎம்ன்னு மாத்திருக்காங்க இப்ப. ஏஎம்னா இதோட பெரிய போஸ்டிங். இது 3 வருஷம் ஒர்க் பண்ணா தான் நம்ம ஏஎம்மாவே ஆக முடியும். அப்படிங்கிறதுனால, கண்டிப்பா இந்த எக்ஸாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். நீங்க ஜாயின் பண்ணல அப்படின்னா கூட, இந்த டேட்ல இந்த எக்ஸாம் வருது படிச்சுக்கோங்க. அண்ட் எல்பிஓ எக்ஸாம் இந்த டேட்ல வர வாய்ப்பு இருக்கு. அது என்ன எல்பிஓ மேக்ஸிமம் 3 டேட் அப்படிங்கிறதுனால, எனக்குள்ள ஒரு சில பேங்க்ஸ் இருக்கு. நமக்கு சாதகமான பேங்க் தான். தமிழ்நாட்ல அதிகமான பிரான்ச்சஸ் இருக்கு. ஒன் ஆஃப் தி பேங்க்கா தான் அது இருக்கும். அந்த எனக்கு இருக்கு அந்த இதில வந்து 2 பேங்க் எனக்கு சஸ்பெக்ட்டா இருக்கு. கனரா பேங்க், யூனியன் பேங்க் ஓகேங்களா? அந்த 2 பேங்க்ல எது வந்தாலும் தமிழ்நாட்டுக்கு குறைஞ்சது 150 மேக்ஸிமம் 200, 300 வேக்கன்ஸிஸ் வர வாய்ப்பு இருக்கு. கண்டிப்பா நம்மளால இந்த எல்பிஓ எக்ஸாம கிளியர் பண்ண முடியும். ஏன் அப்படின்னா, இப்பவே நெறைய பேர் கழண்டுப்பாங்க. ஆர்ஆர்பியோட அப்படியே கழண்டு ஓடிருவாங்க. பிரிப்பரேஷன் ஸ்டாப் பண்ணிருவாங்க நெறைய பேரு. யார் இத அப்படியே கன்டின்யூ பண்றாங்களோ, அவங்களுக்கு இந்த எல்பிஓ எக்ஸாம் கிடைக்கும். ஓகேங்களா? அடுத்து இந்த ஆர்பிஐ அசிஸ்டன்ட். ஆர்பிஐ அசிஸ்டன்ட்டுக்குன்னு எக்ஸ்பெக்ட் பண்ண டேட்ல ஒரு எக்ஸாம் டேட் புக் ஆயிருக்கு. இன்னும் நமக்கு இது ஷூரா ஆர்பிஐ அசிஸ்டன்ட் இந்த டேட்ல தான் வருதா? இந்த டேட்ல தான் மெயின்ஸா அப்படிங்கிறது நோட்டிஃபிகேஷன் வந்தா நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். இது எக்ஸ்பெக்டேஷன் தான். பட் இந்த டேட்ல எக்ஸாம் இருக்கு. இந்த டேட்ல எக்ஸாம் இருக்கு. இப்ப புதுசா ஆட் ஆனா ஜூலை 12, ஆகஸ்ட் 23ல எக்ஸாம்ஸ் இருக்கு. ஓகேங்களா? முன்னெல்லாம் இந்த டேட்ல இந்த எக்ஸாம் வரும் அப்படிங்கிறத ஷூரா சொல்லிடுவாங்க. இப்ப என்ன நடக்குதுன்னா, இந்த டேட்ல எக்ஸாம் இருக்குன்ற இன்ஃபோ மட்டும் தான் நமக்கு கிடைக்குது. இது ஆகாஷ் ஜாதவ் சார் சொன்ன இன்ஃபோ. இதுக்கு முன்னாடி இந்த டேட்ல எனக்கு எக்ஸாம் இருக்குன்றது வேற சோர்ஸ் மூலியமா ஒரு இன்ஃபோ கிடைச்சது. ஸோ இது இப்போ நம்ம கன்ஃபார்ம் பண்ணிக்கலாம். அதனால தான் நான் அப்டேட் பண்ணாம இருந்தேன். சும்மா வாயில மட்டும் சொல்லிட்டு இருந்தேன். எல்பிஓ எக்ஸாம்ஸ் புக் பண்ணியிருக்காங்க. ஒரு சில பேங்க்ஸு, ஒரு சில ரெக்ரூட்மெண்ட்டுக்காக புக் பண்ணியிருக்காங்க. இன்னும் அது கன்ஃபார்ம் ஆகலன்னு சொல்லிட்டே இருந்தேன்ல. ஏன்னா நம்ம கன்ஃபார்ம் ஆகாம சொல்லி, அதுக்கப்புறம் வரலைன்னா பசங்க வருத்தப்படுவாங்க. இந்த டேட்ல எக்ஸாம்ஸ் வரும். இன்னும் இதுவும் மேபின்னு தான் சொல்லியிருக்கேன். அது எல்பிஓவாவும் இருக்கலாம். வேற ஃபார்மேட் எக்ஸாமா இருக்கலாம். ஆனா வேக்கன்சி அதிகமா இருக்கும். 3 நாள் எக்ஸாம். சிங்கிள் ஸ்டேஜ் எக்ஸாம் அப்படிங்கிறதுனால கண்டிப்பா வேக்கன்சி அதிகமா இருக்கும். புரிஞ்சுதுங்களா? ஏன்னா வேக்கன்சி அதிகமா இருந்தா நம்பர் ஆஃப் அட்டெம்ப்ட்ஸ் அதிகமா இருக்கும். அப்ளை பண்றவங்க அதிகமா இருக்கும். நம்பர் ஆஃப் அப்ளை பண்றவங்க அதிகமா பண்ணி அவங்க எக்ஸ்பெக்ட் பண்றதுனால தான் 3 நாள்ல எக்ஸாம் நடக்குது. ஓகேங்களா? யூனியன் பேங்க் எக்ஸாம் கூட நமக்கு 3 நாள் நடந்துச்சு. ஸோ அது எய்தர் யூனியன் பேங்க், கனரா பேங்க் இருந்தா எனக்கு சந்தோஷமா இருக்கும். நெறைய பேர் இந்த தமிழ்நாட்டிலேருந்து கிளியர் பண்ணுவாங்க. ஓகேங்களா? ரைட்டு. அடுத்து இந்த பிஐஎஸ் அதிலிருந்து ஒரு எக்ஸாம்ஸ் வரப்போகும். வருஷம் வருஷம் வரும். அது 13 ஜூன் நடக்க வாய்ப்பு இருக்கு. இதுலயும் சில பேர் பேங்கிங் ஆஸ்பிரண்ட்ஸ் நெறைய பேர் படிப்பீங்க. எஸ்பிஐ எக்ஸ்பீரியன்ஸ் ஆஸ்பிரண்ட்ஸ் யாருன்னா பார்த்துட்டுருக்கீங்க அப்படின்னா, சிபிஓ எக்ஸாம் 14 மார்ச் வரும். ஓகேங்களா? ஸோ இதிலிருந்து எல்லா எக்ஸாம்ஸ் சொல்லியாச்சு. இந்த பிஜிடிபிஎஃப் மட்டும் நீங்க காலேஜ் படிக்கிற மாரி இருக்கும். மத்த எக்ஸாம்ஸ் எல்லாம் நீங்க டைரக்ட்டா போய் ஜாயின் பண்ணிடலாம். கிளியர் பண்ணா போய் ஜாயின் பண்ணிடலாம். இல்ல நீங்க அவாய்ட் பண்றதாலும் அவாய்ட் பண்ணிக்கலாம். ஏன்னா அவங்க நெறைய ரிசர்வ் லிஸ்ட் எடுப்பாங்க. இந்த எக்ஸாம்ல நீங்க ரிசர்வ் லிஸ்ட்ல வந்தா கூட நீங்க போய் ஜாயின் பண்ணிடலாம் கன்ஃபார்மா. இல்லைங்களா? ஒவ்வொரு மாசம் ஒவ்வொரு லிஸ்ட் ஒவ்வொரு வாரத்துக்கு கூட விடுவாங்க சில நேரத்தில. 2 வாரத்துக்கு ஒரு டைம் ஒரு ரிசர்வ் லிஸ்ட் விட்டு கூப்பிட்டே இருப்பாங்க. ஏன்னா நெறைய பேர் ஜாயின் பண்ண மாட்டாங்க. எக்ஸாம் எழுதி கிளியர் பண்ணிடுவாங்க. ஜாயின் பண்ண மாட்டாங்க. ஃபேமிலி சிச்சுவேஷன் காரணமாக சில பேர் மட்டும் ஜாயின் பண்ணுவாங்க. ஓகேங்களா? கான்ஃபிடென்ட்டா இந்த எக்ஸாம் எழுதி கான்ஃபிடென்ட்டா இருக்கீங்கன்னா, அடுத்து மூவ் ஆன் ஆகுங்க. இல்ல சார், எனக்கு வந்து கண்டிப்பா எனக்கு இப்ப கழுத்த நெரிக்கிற மாரி இருக்கு அப்படிங்கிற மட்டும் ஜாயின் பண்ணிக்கிட்டு எக்ஸாம் எழுதலாம். ஓகேங்களா? ரைட்டு. ஸோ இதுதான் எக்ஸ்பெக்டட் டேட் ஆஸ்பிரண்ட்ஸ். நியூ இயருக்கு நமக்கு ஒரு சூப்பரான அப்டேட் வந்திருக்கு. இத பத்தி தெளிவா நான் சொல்லியிருக்கேன்னு நெனைக்கிறேன். அண்ட் நீங்க ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கிறதுனால எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம சேனல்ஸ வெனோம் மேத்தமேட்டிக்ஸ் சேனலையும்,
டிஎன் பேங்கர்ஸ் அண்டு ஆப்டிவ் வித் ஏகே சேனல் நேம் மாற்றிருக்கேன் டிஎன் ஸ்டடி சென்டர் அப்படின்ட்டு. ஸோ நம்ம சேனல்ஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அப்கமிங்கில் நிறைய கண்டென்ட் நம்ம ப்ரொவைட் பண்ணுவோம். வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க. உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு நம்ம சேனலை ஷேர் பண்ணுங்கள். நியூ இயரை கொண்டாடிட்டு அடுத்து எக்ஸாம் ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணிவிடுங்க. நம்மளும் நிறைய கண்டென்ட் கொடுக்க ஆரம்பிச்சிருவோம். நம்ம சேனலையும் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஆல் தி பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். எழுதுகிற எக்ஸாம் என்ன தான் ஆனாலும் பரவாயில்ல, அப்கமிங்கில் இவ்வளோ ஆப்பர்ச்சுனிட்டிஸ் இருக்குது அப்படிங்கிறத மைண்டில் வச்சுக்கிட்டு ஓடிக்கிட்டே இருங்க. ஆல்ரெடி ஆர்ஆர்பி கிளர்க் மெயின்ஸ் லைனில் இருக்குது. அதோடு சேர்ந்து கியூவில் இன்னும் இந்த மாதிரி எக்ஸாம்ஸ் எல்லாம் வந்துருச்சு இப்போ. ஸோ நமக்கு எக்ஸாம் இல்லை அப்படிங்கிற பயம் இனிமேல் இருக்கக்கூடாது. படிங்க. நீங்கள் படிக்கக்கூடிய கரண்ட் அஃபேர்ஸ் இங்கே வேஸ்ட்டாக போகாது. தயவு செஞ்சு படிங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம். தேங்க்யூ.